வணக்கங்க. தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடான்னு சொல்லுவாங்க பாருங்க. அதுக்கு ஒரு ஒரு இன்சிடெண்ட் சொல்கிறேங்க. கும்பகோணத்தை சேர்ந்தவர் விஎஸ் சீனிவாசன்னு சொல்லிட்டுங்க. அவர் காலேஜில் படிக்கும்போது அவருடைய அது பிரிட்டிஷ்காரன் காலத்தில் அவருடைய பிரின்ஸு யாருன்னு சொன்னால் ஃபில்டர் பெக் துரைன்னு பேருங்க. அன்றைக்கி காலேஜ் வகுப்புக்கு போகிறாருங்க. கையில் கொடை எடுத்துகிட்டு போகல, மழை எடுத்துகிட்டு போகலன்னா பாவர்ட்டி, அவ்வளோ மழை. என்ன பண்ணார், காலேஜ் உள்ள நுழையும் போது ஃபுல்லாக நினச்சிட்டாரு. என்ன பண்ணுறாரு, துணியெல்லாம் கசக்கிட்டு அப்படியே தோளில் போட்டுட்டு போகிறாரு. பிரின்சிபால் பார்க்குறாரு, இன்டிசிப்ளின் பாய், உனக்கு ஃபைன் போடுறேன்னாரு. பேசாமலே இருந்தான். எவ்வளோ ஃபைனுன்றதை சொன்னார் பாருங்க. ஐயா, அந்த பணம் என்கிட்ட இருந்ததுன்னா நான் ஒரு சட்டையை வாங்கிட்டு இருப்பேன்னா, என்கிட்ட அந்த பணம் இல்லையே அப்படின்னும் போது அவரே அந்த பணத்தை கட்டினாருங்க. கட்டிட்டு ஒரு சட்டையை வாங்கி கொடுத்தாரு. சச் எ பிரில்லியன்ட் பாய் ஈஸி. அவர் என்ன பண்ணாருங்க, அவருடைய லைஃப்பில் அவர் பேர் விஎஸ் சீனிவாசன்னு பேருங்க. சைதாப்பேட்டையில் ஆசிரியர் கல்லூரி இன்னும் நடக்குதுங்க. அந்த கல்லூரியில் இவர் ஸ்டூடெண்ட்டுங்க. ஆங்கில பேராசிரியர் அந்த பிரின்ஸுங்க. பேராசிரியர் விட ஈஸ் எ பிரின்ஸு. அவர் பேர் ஹால் துரைன்னு பேருங்க. அவர் பேசும்போது ப்ரொனவுன்சியேஷன் பண்ணார் பாருங்க, அது தப்பாக இருந்ததுங்க. இவர் விஎஸ் சீனிவாசன் எழுந்து, சார் இந்த ப்ரொனவுன்சியேஷன் இப்படி தான்னாரு. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு, நீ எனக்கு என்ன சொல்கிறதுன்னா கேட்கல இங்கிலீஷ்காரன். நேராக உள்ளே போய் டிக்ஷனரியை ரெஃபர் பண்ணிவிட்டு, ஆமாம் நீ சொன்னது கரெக்டு, இனிமேல்ட்டு நான் தப்பு எதுவும் நான் பண்ண மாட்டேன், சாரின்னு சொன்னாருங்க. எப்படி பாருங்கள். ஃபைனலாக ஒன்று சொல்கிறேங்க, அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் இவரை ஹானர் பண்ணாங்க. அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் இந்த பேச்சு மரபுக்கோசரம் இவரை அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் வச்சாங்க பாருங்கள். அப்போ இவர் பேசுகிறத கேட்கறதுக்கோசரம் ஃபஸ்ட்டு ரோ இருக்குது பாருங்கள், ஸ்டூடெண்ட்ஸ் இல்லைங்க, ப்ரொஃபஸர்ஸ் எல்லாம் முண்டியடிச்சுன்னு போனாங்க. ஏன்னா இஸ் லாங்குவேஜ் இஸ் as such இஸ் பீயிங் கால்ட் as சில்வர் டங்கு ஆரிட்டர்னு பேருங்க. ஃபைனலாக ஒன்று சொல்லி முடிச்சிடுறேங்க. பிரிட்டிஷ் மன்னரோட ப்ரிவியூ கவுன்சிலில் இவரை அவார்டு பண்ணாங்க. அங்கே போகும்போது பழைய வாத்தியாரை பார்த்தாருங்க. யார், ஃபில்டர் பெக் துரையை பார்க்கும்போது அவர் கொடுத்த ட்ரெஸ்ஸு கொடுத்தாருங்க. நம்ம தமிழை எதிலுமே குறைச்சவன் இல்லை. நன்றி, வணக்கம்.